போன மே மாதம் 5ஆம் தேதி அந்த நீட் எக்ஸாம்லாம் நடந்துச்சு. அதில் சில குளறுபடிகள்லாம் நடந்ததா நம்ம நிறைய அந்த செய்திகள்லாம் பார்த்தோம், படித்தோம். வணக்கம் சார். வணக்கம். நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரா முதல் முறையா அரசியல் பேச்சு ஒண்ணு பேசியிருக்காரு. அதுல நீட் தேர்வை எதிர்த்திருக்காரு. மாநில பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்கள் எப்படி ஒரு மத்திய பாடத்திட்டத்தில் நடத்தக்கூடிய தேர்வு எழுத முடியும், கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்னு நீட் தேர்வு குறித்து பேசியிருக்காரு. மத்திய அரசை விமர்சிக்கக்கூடிய வகையில் அவருடைய பேச்சு அமைந்திருக்கு. உங்களுடைய கருத்து என்ன சார்? நடிகர் விஜய் அவருடைய பேச்சை நாங்கள் வரவேற்கிறோம். ஒட்டுமொத்தமாக தமிழக அரசியலில் அனைத்து கட்சிகளுமே நீட் தேர்வை எதிர்க்கிறார்கள். 40 நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழகம் நீட் தேர்வு குறித்து நீட்டி முடங்குகிறது. ஆனால் இது குறித்து நாடாளுமன்றத்தில் எவ்விதமான கேள்விகளையும் எழுப்பாமல் வாய் மூடி மௌனியாக இருக்கிறது. ஆகவே நீட் தேர்வுக்கு ஒரு முடிவை கட்ட வேண்டும். நீட் தேர்வு வினாத்தாள்கள் எல்லாம் கசிந்திருக்கிறது. அது குறித்து வேதனைப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆக பாதிக்கப்படுவது ஒடுக்கப்பட்ட மக்களும் விளிம்புநிலை மக்களும், மிகவும் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடியவர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே நீட்டை அறவே ஒழிக்க வேண்டும். அதோடு மாத்திரமல்லாமல் மாநில பட்டியலில் கல்வியை சேர்க்க வேண்டும் என்கிற கருத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்தாகவும் இருக்கிறது. ஆகவே நாங்கள் அதை வரவேற்கிறோம். விஜயனுடைய இந்த அரசியல் கருத்து திராவிட சித்தாந்தத்தை ஏற்கக்கூடிய கட்சிகள் எப்படி பாக்குறீங்க? நீங்களும் திமுகவும் கொள்கை ரீதியா பல இடங்கள்ல ஒத்து போவீங்க. இப்ப விஜயும் இதே மாதிரியான ஒரு பேட்டர்ன்ல பேச ஆரம்பிச்சிருக்காரு. இது தேர்தல் நேரத்துல உங்களோட இணைந்து பணியாற்ற இல்ல அவரோடு நீங்க இணைந்து பணியாற்ற வாய்ப்பு இருக்குமா சார்? காலம்தான் இதை தீர்மானிக்கிறது. காலமும் சூழ்நிலையும் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் தீர்மானிக்கிறது. ஆகவே ஒரு கருத்தை அவர் சொல்லி இருக்கிறார். நீட் தேர்வு வேண்டாம் என்பது உலகம் முழுவதும் ஒரே கருத்து உள்ளது. இது இந்தியா எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. தற்போது கடுமையான போராட்டத்தை டெல்லி மாணவர்கள் இட்டு சென்றிருக்கிறார்கள். பீகாரிலே வினாத்தாள்கள் கசிந்திருக்கிறது. ஆக வடபுலத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் வினாத்தாள் எழுதுவதில் மோசடியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று வெட்ட வெளிச்சமாக அகலமாகிவிட்டது. ஒரே தேர்வுத்தாளில் ஒரே வரிசை 720 மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் யார், எப்படி, அவர்களுடைய பின்புலம் என்ன என்ற அரசு ஆராய்ந்தாலே இது ஒரு மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றிருப்பது வெட்ட வெளிச்சமாக தெரியும். ஆகவே இது போன்ற ஒத்த கருத்துக்களை நடிகர் விஜய் சொல்லியிருக்கிறார். அதற்காக அடுத்த தேர்தலில் அவரோடு இணைந்து பணியாற்றுவோமா, எவ்வாறான சூழ்நிலை ஏற்படும் என்பது அந்த காலகட்டத்தில் அப்போது எடுக்கப்பட வேண்டிய முடிவை தான் பொறுத்துள்ளார்கள். நன்றி சார்.